ஒரு அழகிய ஏரி. அந்த ஏரிக்கு ஓரத்துல ஒரு பாறை, அந்த பாறை மேல ஒரு அழகிய நரசிம்மர் கோயில். இப்ப நாம அந்த பாறை மேல உள்ள நரசிம்மர் கோயில் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இது உண்மையில ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கோயில் இப்ப இடிச்சுட்டு புதுசா கட்டியிருக்காங்கன்னு தெரிய வந்து. இந்த கோயில் போற பாறை இருக்கு இல்லையா, அந்த பாறையை பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் மாதிரி செதுக்கி இருக்காங்க. அந்த படிக்கட்டுகள் வழியாக நம்ம ஏறி கோயில் நோக்கி போறோம். இது ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாதுங்க, சின்னது ஒரு பாறை தான். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல மேலே ஏறிடலாம், அந்த அளவுக்கு தான் அந்த இருக்கு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலை விட சுற்றியுள்ள பகுதிகள், அங்குள்ள வியூ பாயிண்ட் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு மிக சிறிய கோயில் தாங்க. இப்போ கோயிலுக்கு மலை உச்சிக்கு வந்துட்டோம், அந்த பாறையோட உச்சிக்கு வந்துட்டோம், கோயிலை பார்த்தாச்சு. அப்படியே அங்கேருந்து வந்த வழி, சுற்றி வந்த வழி எல்லாத்தையும் பார்க்குறோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. 2 பக்கமும் தண்ணி, நடுவில் அழகா ஒரு சாலை வருது. அந்த சாலை வழியாக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த இடத்துல பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமா இருக்கு. அதனாலதான் போட்டோ ஷூட் எதாவது எடுக்கணும் நல்லா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்த நான் கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தாமோதர அள்ளி அப்படின்ற ஊர்ல நரசிம்மர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள் மேப்லயும் நரசிம்மர் கோயில் இருக்கு. அந்த கோயில இருந்தா நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சுத்தி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அங்க பாறைகள், தண்ணி அவ்வளவு ரம்மியமா இருக்கு. இது மிக பழமையான கோயில் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அங்கங்க பாருங்க பழைய கல் தூண்கள் அங்கங்க பார்க்க முடியுது. சுத்தி உள்ள பகுதிகளை பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், கோயிலை பார்க்கலாம். பெருமாள் தரிசனம், அதாவது நரசிம்மரோட தரிசனத்துக்கு பார்ப்போம். கோயில் எப்படி இருக்கு என்னன்றதை இப்ப பார்க்க போறோம். மேல சங்கு சக்கரம், கருடன் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன கோயில் தான். சமீபத்துல தான் அழகா கட்டியிருக்காங்க. அதாவது பழைய கோயிலை முழுக்க டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. நம்ம போய் இந்த நேரம் கோயில் பூட்டி இருக்கு. பெரும்பாலான கிராமிய கோயில்கள் இந்த மாதிரி பூட்டி தான் இருக்கும் பெரும்பாலான நேரம். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சில குடும்பத்துக்கு சொந்தமான கோயில தான் பெரும்பாலும் மாதிரி கோயில்கள் இருக்கும். இருந்தாலும் நம்மள மாதிரி மற்ற நேரம் தரிசனம் பண்ண வருவாங்க ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதவுகளை சிறிய துளைகள் வச்சிருப்பாங்க. அது வழியா நம்ம பெருமாளை பார்க்க முடியும். ஸோ இந்த இருட்டில் நம்மளால பெருமாளை எந்த அளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சுது. இப்போ பெருமாளை பார்த்தாச்சு. பெருமாளுக்கு நேரெதிரே ஆஞ்சநேயர் இருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புடைப்பு சிற்பம். இதுவும் பழங்கால சிற்பமாக தான் தெரியுது. விஜயநகர பேரரசு காலத்தோடு சம்பந்தப்பட்டதாக இந்த சிற்பம் இருக்கலாம். யாராவது பார்த்தீங்கன்னா 4 அடி முதல் 5 அடி உயரம் உள்ள ஒரு கல்லுங்க. அந்த கல்லுல இந்த ஆஞ்சநேய சிற்பம் அழகாக புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆஞ்சநேயர் சிலையை பொறுத்த வரைக்கும் சிற்பத்தை பொறுத்த ஸ்பெஷாலிட்டி சிறப்பம்சம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட காலடியில யாரோ ஒரு இருக்காங்க. அதாவது காலடியில ஒருத்தர் போட்டு மிதிக்கிறாங்களா இல்ல என்ன இதுன்னு நம்ம கிளியரான டீட்டெயில்ஸ் எதுவும் கிடையாது. பெரும்பாலும் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் சிற்பத்துல ஆஞ்சநேயர் மட்டும் தான் தனியா இருப்பாரு. இந்த மாதிரி அடியில ஒரு மனிதர் இருக்கிறது போல சிற்பங்கள் எதுவும் நான் பார்த்தது கிடையாது. பட் இங்க தான் பார்த்திருக்கேன். மற்றபடி இந்த சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடை அலங்காரம் ஆபரணம் இதெல்லாம் அதிக அளவுல முக்கியத்துவம் தரல. ரொம்ப சாதாரணமாக தான் பண்ணி செதுக்கியிருக்காங்க. வழியில பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அமைக்குது. இப்போ அவரை பார்த்தாச்சு, ஆஞ்சநேயரை பார்த்தாச்சு. அப்படியே கோயிலை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கிழக்கு நோக்கி கோயில்னு வந்தோம்னா இங்க பார்க்கும்போது பழைய தூண்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இது விளக்கு சொன்னோம் இல்லையா, அந்த விளக்கு கம்பம். இது விளக்கு கம்பம் பார்த்தீங்கன்னா 2 விளக்கு கம்பம் இருக்கு. 2 பழமையானது, ஏறத்தாழ ஒரே ஹைட்ல சிறப்பா இருக்கு. அதுல சிற்ப வேலைப்பாடுகளோடவே அமைஞ்சிருக்கு.
இந்த இடத்துல வந்து நம்ம தேடி வந்தது இங்க கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல கல்வெட்டுகள் இருந்தது. அதையும் வந்து ஊர் மக்களிடம் கேட்டு நாங்க வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டோம். ஆனா என்ன விஷயம்னா அந்த பாறையோட காற்றாலும் மழையாலும் அரிக்கப்பட்டதுனால அந்த கல்வெட்டுகள் எல்லாமே சேதம் அடைஞ்சிருச்சு. பாறை முழுக்க கல்வெட்டுகள் முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கோயில் கட்டுமானது போதும் சிமெண்ட் அங்கங்க சிந்தினதுல என்ன இருக்குன்னா மிச்சம் எஞ்சி உள்ள அந்த கல்வெட்டுகளையும் முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ நம்ம மெயினாக பார்க்க வந்தது இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் என்ன இருக்கு, அதில் உள்ள செய்தி என்ன சொல்ல வருது அப்படின்னு தான் பார்க்க வந்தோம். ஸோ எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த இது நிறைவேறவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கோயில் எப்படியோ வந்து ஒரு நல்ல வியூஸில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு இப்போ கோவிலேருந்து கீழ் நோக்கி இறங்குறோம். இறங்கும் பொழுது நமக்கு வந்து நாம் எதுக்காக தேடி வந்தோமோ அது வீண் போகவில்லை. ஆமாம், அங்கே ஒரு கல்வெட்டியும் கோயிலோட இந்த அடிவாரத்தில் கோயிலேருந்து படிக்கட்டு ஏறுறோம் இல்லையா, அந்த படிக்கட்டிலே கல்வெட்டு இருந்ததுக்கு நான் ஏறி வந்தபோது பார்க்கல. அது போகும்போது தான் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, என்னங்க கல்வெட்டுலாம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் பார்க்க முடியலங்கன்னு சொல்லவும், இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் கல்வெட்டு பார்க்க முடிஞ்சது. இப்போ அந்த கல்வெட்டு நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஃபேமிலியோட ஏதோ ஒரு அமைதியான பிளேஸ்க்கு போகணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மன அமைதியாக இந்த இடம் கண்டிப்பாக வந்து மன அமைதி ஒரு கண்டிப்பாக தரும். பாருங்க அந்த படிக்கட்டுலாம் அது வந்தாச்சு. கீழே எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துட்டோம். கேரளா அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்க்கும்போது பாருங்க இந்த கல்வெட்டு இங்கே இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாறையோட மேற்பரப்பில் வந்து தனியாக ஒரு லேயர் மாதிரி அமைஞ்சிருக்கு. அதில் தான் அந்த கல்வெட்டு அமைஞ்சிருக்கு. மற்ற பாறையோட மற்ற பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சிருச்சு கால சூழ்நிலையால். இதுவும் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா வந்து படியெடுக்கும் கூடிய தன்மையில வந்து எந்த ஒரு எழுத்துக்களும் எதுவும் இல்லை. எது எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு நல்ல அழகான ஒரு கோயில், சுற்றி இயற்கை சூழல், அதுல கல்வெட்டு அப்படின்னு பார்க்க